வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ்க்கு எல்லாம் வந்து ரிப்ளை பண்ணியிருப்பேன். இன்றைக்கி அதோட கண்டினியூவேஷன் தாங்க பார்க்க போகிறோம். அதோட பேட் கமெண்ட்ஸ்க்கு என்னோட ரிப்ளை என்ன, அதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு நான் என்ன கருத்து சொல்ல விரும்புகிறேன் அப்படின்றதையும் சொல்ல போகிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலில் முதல்ல பார்க்குறீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்க அப்படின்னு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு விசாகன் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இட்ஸ் மீ ரஞ்சனி. இந்த ஒரு விஷயத்தை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுத்தே ஆகணுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பேட் கமெண்ட்ஸ் வந்து இதுக்கு தான் பண்ணியிருந்தீங்க. நான் வந்து நீங்கள் யூஸ்வலாக ஸ்டார்டிங்லேருந்து நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம், ரீல்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு பண்ணது கிடையாது. அதாவது டான்ஸ் வீடியோ அந்த மாதிரிலாம் பண்ணதே கிடையாது. ஆனால் நம்ம வந்து இந்தியாவில் இருக்கப்போ வந்துட்டு இந்த காற்று மேலே காற்று கீழே சாங்க்கு வந்து ரீல்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ வந்து அந்த வீடியோவில் வந்துட்டு நிறைய பேர் வந்து கொஞ்சம் பேடாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு என்னோட ரியாக்ஷனும் எப்படி இருந்தது அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதில் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னா, பாப்பா வந்துட்டு மேலே ஒரு கெட்டை இருக்கும், அதில் நின்று டான்ஸ் பண்ணியிருப்பா. சேஃப்டி தான் முக்கியம், அதனால குழந்தைய வந்து கீழே இறக்கி விட்டு டான்ஸ் பண்ண வைங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு சில பேர் இப்படி சொல்லியிருந்தாங்க ரெஸ்பெக்டடாக, ஒரு சில பேர் வந்து ரெஸ்பெக்டே இல்லாத மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு அது நார்மலாக பார்க்குறவங்களுக்கு வந்து அப்படி தாங்க தெரியும், ஒரு பெரிய கெட்டை மேலே ரொம்ப கீழே வந்து டீப்பாக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்பீங்க. அப்படி கிடையாது. அது வந்து இவ்வளோ ஹைட்டு தாங்க இருக்கும், கொஞ்சம் ஹைட்டு தான். அதுலேருந்து பாப்பா வந்து கீழே இறங்கி ஏறலாம், அந்த அளவுக்கு ஹைட்டு தான். ஏன்னா அங்கே வீடு எல்லாமே நாங்கள் ஒட்டி தான் கட்டியிருப்பாங்க. ஸோ அதனால அங்கே விழறதுக்கு சான்ஸ் இல்லை. அதுவும் இல்லாமல் பின்னாடி வந்து அம்மா எல்லாருமே இருந்தாங்க. ஸோ அது தெரியாமல் வந்துட்டு நிறைய பேர் வந்து பேட் கமெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. நம்ம என்னவோ ஃபுல்லாக வந்து இது மாதிரி டான்ஸ் எல்லாம் போட்டு அப்படி தான் இது பண்ணுற மாதிரி போட்டிருந்தாங்க. ரீல்ஸ் தான் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இதை வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கமெண்ட் பண்ணுற நீங்கள் வந்துட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். பார்க்குற உங்களுக்கு வந்துட்டு யாரோ ஒரு குழந்தை தான், ஆனால் அது எங்களோட குழந்தை அப்படின்றப்ப வந்துட்டு ஸோ நாங்கள் எவ்வளோ தூரம் யோசிச்சிருப்போம். ஸோ அப்படி இருக்கப்போ கொஞ்சம் ரெஸ்பெக்டாக கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் எனக்கு வந்து சொல்ல தோணுச்சு. ஆக்சுவலாக அதுக்காக ஒரு வீடியோவும் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. பட் இந்த ட்ராவல் டென்ஷனில் என்னால் அது வந்து போட முடியல. ஸோ இதுதான் நான் அவங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ண வேண்டிய கமெண்ட். இந்த டான்ஸ் வந்து ஆக்சுவலாக பிளானே இல்லைங்க. இந்த குட்டீஸ் வந்துட்டு இது வந்து பார்த்துட்டு நாங்கள் இதை பண்ணணும்ன்ட்டு அவங்க தான் ஒரே அழுக. அதுவும் பாப்பா கீழே இறங்கி ஆட மாட்டேன்னு சொல்லிட்டா, நான் இங்கே தான் நின்று டான்ஸ் பண்ணுவேன் அப்படின்னா. சரி ஓகேம்மா, இங்கே வந்து சேஃபாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியும் வந்துட்டு அம்மா வந்து சப்போர்ட்க்கு எல்லாருமே பேக் சைடும் இருந்தோம். விழுந்தா ஒன்றும் அடிப்படுற தூரம்லாம் இல்லை. அந்த ரீல்ஸ் பார்க்குறப்ப வந்து யாராக இருந்தாலும் வந்துட்டு என்ன தோணும் அப்படின்னா, இவ்வளோ ஹைட்லேருந்து குழந்தைய ஆட வச்சுருக்காங்க, அவள் தப்புனா கீழே விழுந்துருவா அப்படின்னு தான் நினைக்க தோணும். ஸோ அவங்க நினச்சது வந்து நான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே மாட்டேன். ஆனால் என்ன அப்படின்னா, அவங்க ஒரு ரெஸ்பெக்டட் வேல கன்வே பண்ணியிருக்கலாம் அப்படின்றது தான் நான் வந்து அந்த இடத்துல நினச்சேன். மேபி அது அவங்க வளர்ந்த விதமாக இருக்கலாம், அதை நம்ம எதுவும் சொல்ல முடியாது. தனியான கமெண்ட்ஸும் வந்துருந்துச்சு. என்னென்னா, காற்று இந்தியாவில் ஃபுல் போல், எங்கே பார்த்தாலும் காற்று சாங் தான் சூப்பர் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இன்னொரு சிஸ்டர் வந்து என்னென்னா, கத்தாரில் காற்று இல்லை, கொஞ்சம் அனுப்பி விடுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ கொஞ்சம் காமெடியாக நல்லா ஜாலியாக சிரிச்சிட்ருப்பேன் நான். நம்மளோட சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து புதுசாக கத்தார் மூவ் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி ஒரு சிஸ்டர் தான் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஹைஸ் இஸ் பாசிபிள் டு கெட் யுவர் காண்டாக்ட் number, we are planning to move to Qatar, your experience will be helpful for me அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் இந்த டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாவில் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாங்க. அப்படி இல்லை அப்படின்னா என்னோட ஜிமெயில் ஐடியும் கீழே தரேன். ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டா ஐடி பார்த்தீங்கன்னா இதே யூடியூப் தான், visagan_mom_lifestyle. ஓகேங்களா, விசாகன் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். ஓகேங்க. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஹவு டு ஃபைண்ட் ஹவுசஸ் லைக் எனி ஏரியா நியர்பை ஆஃபீஸ் ஆர் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஆஃபீஸும் போகணும் ப்ளஸ் குட்டீஸும் படிக்கிறதுக்காக இடம் நீங்கள் தேடுறீங்க அப்படின்னா 2 பேருக்கும் சென்ட்ரான ஒரு இடத்துல வந்து நீங்கள் வீடு எடுக்கிறது பெட்டராக இருக்கும். நீங்கள் வந்துட்டு டேரெக்டாகவே அந்த ஏரியாவுக்கு ட்ராவல் பண்ணி போயிட்டு அங்கே நியர்பை என்னெல்லாம் இருக்குது, ஸோ எந்த மாதிரி வீடெல்லாம் வேகன்சியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நாங்கள் எஸ்தானில் இருக்கோம் இல்லையா, ஸோ இங்கே வந்து நீங்கள் செக்யூரிட்டிகிட்ட வந்து கேட்டாலே சொல்லுவாங்க எங்கள் வீடு காலியாக இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து ஆஃபீஸ் ரூமில் கேட்டீங்க அப்படின்னாலே அவங்க சொல்லிடுவாங்க இங்கே வீடு வேகன்சி இருக்குது இல்லைன்றது சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் அந்த ஏரியாக்கே ட்ராவல் பண்ணி போய் பார்க்கறது வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்றது என்னோட ஆப்ஷனு. ஸ்கூலுக்கு எப்படி ட்ராவல் பண்ணுறது, எல்லாம் இந்தியன் ஸ்கூல் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுக்கும் ஸ்கூல் பஸ் நெசசரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பியூர்லி நம்மளோட ஆப்ஷன் தான். நம்மளுக்கு ஸ்கூல் பஸ் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், வேண்டாம் அப்படின்னா ஸ்கூல் பஸ் தேவையில்லை, கம்பல்சரி அப்படின்றது கிடையாது. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே வந்து வீடு இருக்கும். அப்படி
இருக்கவங்க அப்படியே நடந்து போய் குட்டீஸை வந்து விட்டுட்டு கூப்பிட்டு வர்றவங்களும் இருக்காங்க. இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஹாய் சிஸ், கத்தாரில் சில்வர் கலெக்ஷன் பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கத்தாரில் சில்வர் கடைக்கு நான் இந்த வரைக்கும் போனது கிடையாதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஒரு தடவை பாப்பா கொலுசு வாங்கணுன்றதுக்காக விசாரித்தேன். அதுக்கப்புறம் நான் போகலை. ஆனால் இங்கே வந்து மெட்டிலாம் கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கொலுசு கலெக்ஷன் ஒரு சில ஷாப்பில் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. டீரிங் ரோட் லூலு இருக்கு இல்லையா, அதில் மாடியிலேயோ ஏதோ சொன்னாங்கங்க, அங்கே வந்து சில்வர் ஷாப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நான் ஆனால் போய் பார்க்கலைங்க. ஸோ நீங்கள் வேணால் போய் பாருங்கள், அங்கே வந்து சில்வர் கலெக்ஷன் வந்து இருக்குன்னாங்க. நான் சப்போஸ் எப்பயாவது போனேன் அப்படின்னா பார்த்துட்டு வீடியோ வந்து போடுறேன். நான் அதுக்கப்புறம் போக முடியலைங்க, அதனால தான் அந்த வீடியோ வந்து பண்ண முடியல. இந்த சிஸ்டர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, என் டாட்டருக்கு 2 times ட்ரை பண்ணிட்டேன், ஸ்கூல் கிடைக்கல. ஹவு டு ப்ரிப்பேர் 5th grade, ப்ளீஸ் ரிப்ளை மீ. விச் ஸ்கூல் இஸ் ஈஸி டு கெட் அட்மிஷன், ப்ளீஸ் ஹெல்ப் மீ சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து நீங்கள் எல்லாமே ஸ்கூலுக்கு வந்து மெயில் பண்ணுறது தாங்க ஒரே ஆப்ஷன், வேறு எதுவுமே கிடையாது. சப்போஸ் அவங்க வேகன்சி இருந்தது, சீட் ஃபில் பண்ணும் அப்படின்னா அவங்க வந்து கூப்பிடுவாங்க. அந்த டைமுக்கு நீங்கள் போய் என்ட்ரன்ஸ் எழுதுறது தான். இப்போது என்ன கிரேட் வந்து நீங்கள் வந்து கேட்குறீங்களோ அந்த கிரேடு ப்ளஸ் அடுத்த கிரேடோடு அவங்க நல்லா படிச்சிருக்கணும். அப்போ தான் அவங்களால வந்து என்ட்ரன்ஸ் வந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். 5th கிரேடோட சிலபஸ் எல்லாமே நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதோட 6th கிரேடும் அவங்க தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அவங்களால வந்து என்ட்ரன்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியும். இந்த என்ட்ரன்ஸ்க்கான சிலபஸ் வந்து நீங்கள் ஸ்கூலோட வெப்சைட்டில் பார்க்கலாம். அப்படிலாம் நீங்கள் டேரெக்டாக போகிறப்பையும் கேட்கலாம், அவங்க சிலபஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ட்ரன்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சீக்கிரம் கிளியர் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆப்ஷன். இன்னொரு விஷயமும் நான் சொல்லணும்னு நினச்சேங்க. நிறைய பேர் வந்து இந்த 2வது டேர்மில் லாஸ்ட்டாக வந்துட்டு ஸ்கூல் அட்மிஷன் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக கஷ்டம் தான். அது குழந்தைங்க வந்துட்டு அந்த ஒரு வருஷமே வீணாக்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு அட்மிஷன் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அகாடமிக் இயரில் வந்து ஜாயின் பண்ண பாருங்கள். எல்கேஜி யூகேஜினா ஓகேங்க. இதே ஃபஸ்ட்டு செகண்ட்னா அவங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கலாம், ஒரு வருஷம் வீணாக போயிடுது இல்லையா. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். ஸோ பார்த்துக்கோங்க. ஏன்னா இவங்க வந்து 5th கிரேடுன்னு சொல்கிறாங்க. 5th படிக்கிற பொண்ணுக்கு ஒரு வருஷம் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அதுக்காக தான் சொல்கிறேன். அங்கே ஊரில் படிக்கிறாங்க அப்படின்னா ஊரில் ஃபுல்லாக இந்த வருஷம் முடிச்சதுக்கப்புறம் நடுவில் இங்கே வந்துட்டு நீங்கள் ஒரு டிசம்பர் நவம்பர் போல் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஏப்ரலுக்கு வந்து அட்மிஷன் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் இங்கே எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டு அது ஃபுல்லாக கண்டினியூ பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து ஜாயின் பண்ணுங்கள். இதுதான் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். அடுத்தது வந்துட்டு பேட் கமெண்ட்ஸ்க்கு வந்துட்டு உங்களோட ரியாக்ஷன் என்ன அப்படின்னு தானே கேட்குறீங்க. ரியாக்ஷன்றதை விட ஒரு சின்ன கதை உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இது என்னோட லைஃப்பில் நான் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், சரிங்களா. நாங்கள் வந்து ஒரு ஷாப்புக்கு போனோம், நானும் போனேன், இன்னொரு லேடியும் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அப்போ வந்து என்னாச்சு அப்படின்னா பாப்பாக்காக ஒரு சாக்லேட் வந்து கொடுத்தாங்க. அந்த ஷாப்பில் இருக்க ஒரு அண்ணா வந்துட்டு கொடுத்தாங்க, ஒரு ஆசையாக கொடுத்தாங்க. நான் சொன்னேன், ஐயோ நம்ம போனாலே வந்துட்டு குட்டீஸை கூப்பிட்டு போகிறப்போ ஒரு சாக்லேட்டை கொடுத்துட்றாங்க அவங்க, அது அவங்களுக்கு வந்துட்டு ஒரு தேவையில்லாத ஒரு செலவு தானே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். எனக்கு பக்கத்தில் இருந்த ஒரு பொண்ணு அவ என்ன சொன்னா அப்படின்னா, அவங்க கடையில் எக்ஸ்பைரி ஆகுது போல், அதனால் குழந்தைங்க வந்தால் கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொன்னான். ஸோ இதில் என்னோட மென்டாலிட்டி எப்படி இருக்குது, அவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதுதான் வந்துட்டு நம்ம லைஃப்பில் வந்து கற்றுக்க வேண்டியது. ஸோ நம்ம என்னதான் நல்லதுன்னு செஞ்சாலும் அதை குறை சொல்கிறவங்களும் இருக்காங்க, நல்லதுன்னு ஏற்றுக்கிறவங்களும் இருக்காங்க. குறை சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதனால் அதை ஒரு சைடில் நீங்கள் விட்டுட்டு உங்களோட வேலை என்னோ அதை நோக்கி நீங்கள் போய்கிட்டே இருங்க. அவங்க இப்படி சொல்லுவாங்களோ, அவங்க அப்படி சொல்லுவாங்களோ, அதனால் இது பண்ணக்கூடாதோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அவங்களுக்காகவே தான் வாழ்ந்துட்டுருக்கோம். உங்களுக்காக நீங்கள் எப்போ தாங்க வாழ்வீங்க. ஸோ குறை சொல்கிற வாயை நம்ம மூடவே முடியாது. ஸோ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு கான்ஃபிடென்ட்டாக இருங்க, உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க. அவ்வளோதான் என்னோட தாட். நம்ம வந்து ஒரு சோஷியல் மீடியாவுக்கு வரோம் அப்படின்றத வந்துட்டு கண்டிப்பாக எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணோம் அப்படின்றதோட தான் வரணும். ஏன்னா நானுமே நிறைய அடிபட்டிருக்கேன். ஸோ அந்த ஸ்டோரி எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணுறேன். அடுத்தடுத்து நம்மளோட வீடியோஸில் எல்லாம் வரும் பாருங்கள். கண்டிப்பாக இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது கொஷின் கேட்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இது மாதிரி Q&A வீடியோ போடுறப்போ உங்களுக்கு வந்துட்டு அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, பாய்.